இன்னைக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, இதயத்தை பதம் பார்க்கக்கூடிய ஒரு 5 உணவுகளை பத்தி சொல்ல போறேன். உணவுகளை சாப்பிட்டா இதயத்துக்கு ஆகாது. இதயத்துல போய் ரத்த குழாய்கள்ல படிஞ்சு அதுல அடைப்பு ஏற்பட்டு அதுல ரத்த அணுக்கள் ஒண்ணு சேர்ந்து சுத்தமா பிளாக் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி இதயம் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற இந்த 5 உணவை தவிர்க்க முடியாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. என்னென்ன உணவுகள் பார்த்துடலாமா? முதலாவது இடத்துல இருக்க என்னன்னு பாத்தீங்கன்னா, கொழுப்பு நிறைந்த உணவுகள், ஃபேட்டி ஃபுட்ஸ். முக்கியமாக இந்த ஃப்ரைடு ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, எண்ணெயில் ஒரு எண்ணெயை ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு மறு தடவை யூஸ் பண்ணா ரொம்ப கொழுப்பு அதிகமாகும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பண்ணாதீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுகர் ப்ராடக்ட்ஸ். சுகர்னு எடுத்துக்கிட்டா பொதுவாக இனிப்பு மட்டும் கிடையாதுங்க. நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் உணவுகள், தோசை, இட்லி எல்லாமே தான். பேக்கரி முக்கியமாக பேக்ட் ஐட்டம் சொல்லுவாங்க, பிரெட் முதலான பல பொருட்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இதயத்தை கெடுக்கிறதுல மூணாவது இருக்கிற உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸ் ஆன சால்ட்டி ஃபுட்ஸ். உப்பு அதிகமாக எடுக்கிறது. உப்பு உங்களுக்கு தெரியும், பொதுவாக நிறைய எடுக்கும்போது உடம்புல பிபி அதிகமாகும். பிபி அதிகமான ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதயம் பாதிக்கப்படும் தெரியும். இதயத்தை சீரழிக்கிறதுல நாலாவது நம்ம பேசக்கூடிய உணவு கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ். நம்ம ஊரில் பெப்சி, கொக்கோ கோலா, மிரிண்டா, ஃபேண்டா, மவுண்டன் டியூ, இந்த கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ் நம்மளோட இதயத்துக்கு நல்லது கிடையாது, கல்லீரலுக்கு நல்லது கிடையாது, நம்ம வயிற்றுக்கு ஸ்டொமக்கு நல்லது கிடையாது. கடைசியாக 5வது பார்க்கக்கூடிய உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால். குடிச்சா பிபி அதிகமாகும், பிளட் வெசல்லாம் பயங்கரமாக பாதிக்கப்படும். அதனால கண்டிப்பாக இதயமும் பாதிக்கப்படும்.